சில நேரம் சொல்ல மனிதர்கள் உங்களுக்கு ஜெயகாந்தன் பற்றி தெரியும். அவர் வந்து எப்படின்னா ஒத்துக்கவே மாட்டார். நான் இப்போ நான் தான் ஃபாதரை கம்பல் பண்ணேன். இல்லைப்பா நம்ம ஜெயகாந்தன் படம் எடுப்போம். இல்லைப்பா அந்த ஆள் ஒரு மாதிரி பேசுகிறாங்களே நம்ம எங்கேப்பா போய் அதில் போய் மாட்டுறது, நம்ம ஸ்டைலுக்கு ஒத்து வராது. இல்லைப்பா நான் போய் கேட்குறேன் ஜெயகாந்தன்கிட்ட. போய் கேட்டோன்னே என்ன சொல்கிறான்னு பார்க்கணும்னா, அதே மாதிரி தான் ஜெயகாந்தன் போனோடனே கேட்டேன். எடுத்துக்கோங்களேன், நீங்கள் தான் திருடனுங்களாச்சே, கதையெல்லாம் திருடுவீங்க, அவங்ககிட்ட கேட்க மாட்டீங்க, தாராளமாக எடுத்துக்கோங்க. அப்போ அந்த காவல் தெய்வம்னு ஏதோ ஒரு படம் பண்ணியிருக்கேன், எஸ்வி சுப்பையா வச்சுட்டு. அது மாதிரி சொல்கிறாங்க பேசுகிறதுன்னு. இல்லை சார் இருந்தாலும் நாங்கள் எடுக்கிறோம் சார் ஃபாதர். சரி எடுத்துக்கோங்க, படம் எடுத்துக்கோங்கன்ட்டார். சரி நான் வந்துட்டேன், எடுத்துகிட்டுருக்கேன்னு சொன்னதே ஓடியாந்துட்டேன். அப்புறமா ஒரு 15 நாள் பொறுத்தோடனே திருப்பியும் என்னப்பா எடுத்துக்கிட்டுங்கன்னு சொன்னால் ஒரு அக்ரிமெண்ட்லாம் வேணாமான்னு ஃபாதர் கேட்டார். சரி திருப்பியும் போய் ஜெயகாந்தன்ட்டு போய் இது மாதிரி இருக்குது சார், என்ன எங்கே திருப்பி வந்தீங்கன்னாரு. சார் இது மாதிரி என்ன, இல்லை சார் படம் பண்ணலாம், அதான் சொல்லிவிட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி படம் பண்ணுங்கன்னு. இல்லை சார் அது வந்து நம்மளுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது, நான் கரெக்டாக இருப்பேன், நீங்கள் கரெக்டாக இருக்கிறது இல்லை. காவல் தெய்வத்தில் வந்து எனக்கு 25,000 பணம் கொடுக்குறேன்னா அக்ரிமெண்ட்லாம் போட்டான், 5,000 கூட கொடுக்கல அவனுங்க. அதனால் அக்ரிமெண்ட்டில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. சரி இனிமேல் பேச வேணாம் சார், திருப்பியும் வந்துட்டேன். திருப்பியும் ஒரு வாரம் பொறுத்தோம்னா அந்த சமயத்தில் ஒரு அதிர்ஷ்டம் என்ன ஏற்பட்டதுன்னா, தினத்தந்தி பேப்பர்லேயே மாலை முரசில் சிவி ராஜேந்திரன் டைரக்ஷனில் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் படம் ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ டக்குன்னு அந்த பேப்பர் கட்டிங் எடுத்து போய் ஜெயகாந்தன் போனேன். பாருங்கள் நான் கொடுக்கலையே அவனுக்கு போட்டுக்குன்னா அதுக்கு நான் பொறுப்பான்னாரு. சார் அதுதான் அந்த இதுக்காக தான் ஒரு எழுத்து மூலமாக நம்மளுக்குள்ளே இருந்தாருன்னு. சரி அப்போ உங்களுக்கு பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, எப்படி வேணும் சார், நீ என்ன பண்ணிங்க வரையோ நான் அதில் கையெழுத்து போடுறேன்னாரு. அதே மாதிரி அந்த ஆள் அக்ரிமெண்ட் படித்தான், ஒரு கையெழுத்து கூட முடியல. அந்த காலத்துலேயே மொத்தமாக எல்லா லாங்குவேஜுக்கும் சேர்த்து 7,500 தான். வெறும் நம்ம 1000 கொடுத்தது கூட அது கூட ஒன்றுமே இல்லை, செக்கு கொடுங்கன்னாரு. அதை பற்றி அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு அப்படி தூக்கி கொடுத்துட்டாரு, அவ்வளோதான்.